மதுரை மீனாட்சி. திருத்தல தரிசனத்துல நாம பார்க்கக்கூடிய திருத்தலம் மதுரை. மாமதுரை மீனாட்சி மனமு வந்து என்னை ரக்ஷி மீனாட்சி. சோமசுந்தரேஸ்வரர் சோமம் சுந்தரேஸ்வரர் மனம் மகிழும் கருணா கடாட்சி. ஸ்ரீ கதம்பவனராடி அமுத தமிழ் குதவும் ஸ்ரீ மாமதுரை மீனாட்சி மனமு வந்து என்னை ரக்ஷி மீனாட்சி. சிவபெருமான் மனமு வந்து தன் அடியார்களுக்கான 64 திருவிளையாடல்களை புரிந்த சிறப்பு திருத்தலமா மதுரையை பத்தி நாளெல்லாம் சொல்லி கொண்டு போலாம். முக்தி தரும் ஸ்தலங்கள் 5ல முதன்மையானது. சிதம்பரத்துல தரிசித்தாலும், காளஹஸ்தியில வழிபட்டாலும், காசியில மரித்தாலும், திருவாரூர்ல பிறந்தாலும் முக்தி. ஆனா இந்த மதுரைங்கிற பேரை கேட்டாலே முக்தி என்று புராணங்கள்லாம் கொண்டாடப்படுகிறது. கடைச்செங்க புலவர்கள் வீற்றிருந்து தமிழ் ஆராய்ச்சி பண்ண இடம். மூர்த்தி நாயனார் விபூதி ருத்ராட்சம் சடைமுடின்னு 3ஐயும் துணையாக கொண்டு மும்மையால் உலகாண்ட நகரம். இந்திரன் வருணன் ஆகியோர் வழிபட்டு பேறு பெற்ற ஸ்தலம். அரிமர்தன பாண்டி இடத்துல மாணிக்க வாசகர் தென்னவன் பிரம்மராய் என்கிற பேர்ல மந்திரியா இருந்த ஊர் எது? திருஞான சம்பந்தர் அனல்வாதம் புனல்வாதம் பண்ணி சைவத்தை பாண்டிய நாட்டுல நிலை பெற பண்ணி மங்கையர்கரசியாரும் குலச்சரியாரும் வாழ்ந்த திருப்பதி எது? மதுரை. சிவபூஜையின் மகிமையை உலகறிந்து உய்யும் வண்ணம் சோமசுந்தரேஸ்வரர் தாமே தன்னை ஆத்மார்த்தமா மூர்த்தியா பிரதிஷ்ட பண்ணி கொடுத்த பூஜித்த தலம் எது? மதுரை. பிட்டுண்டு மண் சுமந்து பெரும்படிப்பட்ட பெருமாள் வாழக்கூடிய இடம். சக்தி தரும் 64 பீட்டங்கள்ல முதல் பீட்டம் மதுரை. ஈசனே புலவராக வந்த தமிழை ஆராய்ந்த இடம். நெற்றிக்கண்ணை திறந்தாலும் குற்றம் குற்றமே என்று கடவுளிடமே வாதிட்ட நக்கீரர் வாழ்ந்த இடம் மதுரை. முருகன் திருவருளால ஊமைத்தன்மை நீங்கின குமரகுருபரர் மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் அரங்கேற்றிய ஆலயம் எது? மதுரை. சிவபெருமான் தன் தலையில் குடியுள்ள பிறைச்சந்திரனிடம் உள்ள அமுதமாகிய மதுரை. அந்த மதுவை பொழிந்து நாகமுமிழ்ந்த நஞ்சின் மெம்மையை நீக்க புரிதப்பட்ட இடம் எது? மதுரை. 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 ஆலவாய்ங்கிற பெயர் எந்த ஊருக்கு உண்டு? மதுரை. இப்படி பழங்காலத்துல இந்த பகுதி கடம்பவனமா இருந்ததுனால கடம்பவனம்னும், வருணன் ஏவிய மேகங்களை தடுக்க சிவபெருமான் விடுத்த 4 மேகங்களும் 4 மாடங்களாக கூடி நின்று காத்ததுனால நான்மாடக்கூடல் அப்படின்னு இந்த மதுரைக்கு பேர் வந்தது. விருத்ராசுரன் என்பவனை கொன்றதுனால இந்திரனுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடிச்சிருந்தது. அந்த பாவத்தை போக்க வழி சொல்லணும்னு குருவான வியாழ பகவான்கிட்ட வேண்ட அவர் உபதேசத்தின்படி ஒரு கோவிலுக்கா போறான். கடைசியில கதம்பவனம் ஆகிய பேரொளி பிழம்பாக நின்ற சிவலிங்கத்தை வணங்குறான். அந்த வினாடியே அவனை பிடிச்சிருந்த பிரம்மஹத்தி தோஷம் போக அகமகிழ்ந்த இந்திரன் விஸ்வகர்மாவை கூப்பிட்டு ஒரு கோவில் கட்டுறான். அதுதான் மதுரை கோவிலினுடைய ஆரம்பம். அது வரைக்கும் மதுரைங்கிறது வெறும் காடு. அந்த காடை நாடா மாத்தின பெருமை குலசேகர பாண்டியனை தான் சாரும். வரலாற்றினுடைய அடையாளமாக இன்னைக்கும் திருக்கோவிலுடைய வடக்கு சுற்றுல கடம்ப மரம் இருக்கு. திருவாலவா என்று கேட்டவரே அறம் பெறுவர், செல்வம் தோங்கும் திருவாலவா என்று நினைத்தவரே பொருளடைவர், தேவதேவை திருவாலவாயிடத்து கண்டவரே இன்பநலம் சேர்வர் என்றும் திருவாலவாயிடத்து வதிந்தவரே வீட்டு நரி சேர்வரன்றே. பரஞ்சோதி திருவிளையாடலை பாடிக்கொண்டே மதுரைக்குள்ள சுவாரஸ்யமா நுழையலாம். பிரம்மாண்டமான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில் கிழக்கு மேற்குல 254 மீட்டரும் தென்வடக்குல 238 மீட்டரும் சுற்றளவு கொண்டது. 4 திசைகளிலும் வானுயர்ந்த 4 கோபுரங்கள், கோவிலுக்கு உள்ள 8 கோபுரங்களும் 2 விமானங்களும் இருக்கு. சக்தியும் சிவமும் ஆகிங்கிற தத்துவத்தை உணர்த்துவது போல வலப்பக்கம் அம்மன் கோவிலும் இடப்பக்கம் ஈசன் கோவிலும் இணைந்து நின்று அருள்மாறி பொழிய மதுரையில அப்பனை விட அம்மைக்கு தான் மதிப்பு.
இதான் அரசாட்சி பண்றவளே அவதானே. அதனால முதல்ல மீனாட்சி அம்மன் தரிசிச்சுட்டு தான் சுந்தரேஸ்வர பெருமானை நம்ம வணங்குறோம். அம்மன் கோவிலுக்கு முன்னாடி அஷ்டசக்தி மண்டபம் இருக்கு. இங்க மீனாட்சியினுடைய வரலாறு சித்திரமாவே இருக்கு. கர்ப்பகிரகத்துல அன்னை மீனாட்சி நின்ற கோலத்தோட காட்சி கொடுக்கிறா. 2 கரங்கள்லையும் அருள் பொழியக்கூடிய கண்களோடையும் தரிசனம் தரா. அவளை பார்த்தாலே பாவங்கள் போயிடும். என்னை நீ மறவாதே அங்கையர் கண்டி, என்னை நீ மறவாதே அங்கையர் கண்ணி, என்னை நீ மறவாதே. கம்பத்தடி மண்டபத்துல சுந்தரேஸ்வரர் கோவிலினுடைய பிரதான வாயில் இருக்கு. கருவறையில சுயம்புலிங்கமா அருள்பாலிக்கிறார் சுந்தரேஸ்வரர். மேல இந்திரன் கட்டின இந்திர விமானம் 8 யானைகளால தாங்கப்பட்டு ரொம்ப அழகா இருக்கு. சித்தி விநாயகர், வல்லப விநாயகர், ஐராவத விநாயகர், திருத்த கணபதி, விபூதி விநாயகர், முக்குருணி விநாயகர்னு ஏராளமான பிள்ளையார்கள் இங்க இருக்கா. முருகன், சந்திரசேகரர், கால்மாரி ஆடின நடராஜர், அதிகார நந்தி, வந்தியம்மை, சூரியன், நவகிரகம், கலைமகள், சோமாஸ்கந்தர், பிட்சாடனர், எல்லாம் வல்ல சித்தர், துர்கை, அக்ஷரலிங்கம், மகாலட்சுமி, பழனியாண்டவர் அப்படின்னு இந்த ஆலயத்துல பார்க்க தெய்வங்கள் தான். பொற்றாமரை குளக்கரையில நின்றபடி அண்ணாந்து கோபுரங்களை பார்த்தா ஒரு பரவசம் கிடைக்கும் இல்லையா? வார்த்தையால ஈடுகட்டவே முடியாது அந்த சந்தோஷத்தை. சித்திரை திருவிழா, ஆவணி மூல பெருவிழா, தெப்பத் திருவிழா, இது எல்லாமே மதுரை கோவில்ல ரொம்ப சிறப்பான நாட்கள். எங்கு திரும்பினாலும் சிற்பங்கள், கல்வெட்டுகள், பாடல்கள்னு பிரமிப்பூட்டுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயம் அவ்வளவு அழகா இருக்கு. கண்ணார நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். மதுரை மன்னன் மலையத்வஜ பாண்டியனும் மகாராணி காஞ்சனமாலையும் எல்லாம் இருந்தும் அற்புதமான சிவபக்தர்கள் குழந்தை இல்லையேன்னு ஏங்க அகஸ்தியர் சொல்றாரு புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி. யாருமே உலகத்துல பண்ணாத அளவுக்கு புத்திரகாமேஷ்டி யாகம் நடக்க அப்பதான் பூர்ணாகுதி நேரத்துல ஒரு ஆச்சரியமான ஒரு காட்சி. 3 வயசு பெண் குழந்தை பச்சைப்பாடையோட முத்து வண்டங்களால் சுற்றப்பட்ட கொண்டையுடனும் சிற்றாடை அணிந்தவளாகும் நவரத்னங்கள் பதிச்ச நூப்புறங்கள் கல்கல்னு சப்திக்க அழகிய ஒட்டியானத்தோட வர சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை உடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீ துர்கை சிரித்திருப்பாள். மலையத்வஜனும் காஞ்சனமாலையும் கலங்கி நின்ற போது அந்த அசரீரி வானத்தை ஒலிக்கிறது. இந்த பொண்ணுக்கு 3 ஸ்தனங்கள், 3 மார்பகங்கள் இருக்கேன்னு கவலைப்பட இவ எப்ப தன்னுடைய கணவனை பார்க்கிறாளோ அவருடைய 3வது ஸ்தனம் மறையும்னு சொல்ல பாண்டியனுக்கும் மகாராணிக்கும் ஒரே சந்தோஷம். தடாதகை, இன்வின்சிபிள் பவர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, bestowed with invincible power, valor அப்படின்னு. அப்படி தடாதகைக்கு பேர் வைத்தார்கள். அப்படி கடைசியில தடாதகை பாதாள லோகம், புவர்லோகம், சுவர்லோகம் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு கடைசியில சிவனையே ஜெயிக்க போகும்போது சிவபெருமான் காட்சி கொடுக்கிறார். வீரக்கடலின் இந்த திருவடி, சர்ப்பங்களால் கட்டப்பட்ட புலித்தோல் ஆடை, திரிபுரசமஹாரம் பண்ணின முழுவ கைலியேந்திய கரம், வெண்ணீரன் இந்த திருமேனி, யக்ஞோபவீதம் இந்த திருமார்பு, நெருங்கிய ஜடாமுடியோடு கூடின சிவபெருமானை எந்த க்ஷணம் பார்த்தாலோ அவளுக்கு வெக்கம் வந்துதான். இது வரைக்கும் வராத வெக்கம் வந்துதான். அவருடைய 3வது ஸ்தனம் மார்பகம் மறைய இவர் தான் தன்னுடைய கணவன் தெரிய மதுரையில ஜாம் 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 ஜாம்னு கல்யாணம் நடந்தது. இப்படி அவர்களுக்கு உக்ரபாண்டியன் அப்படிங்கிற மகனும் அவதரித்தான். அவனுக்கு முடிசூட்டி விட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரரா இறை வடிவமானார்கள். ஆனா இன்னைக்கும் மதுரையை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள், அருளாட்சி பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப வழக்கமா சொல்லுவோம், நாட்டை யார் ஆண்டாலும் பாரதத்துல யார் ஆட்சி செலுத்துகிறார்கள் அப்படின்னா காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சி, காசி விசாலாட்சி. ஏற்பட்ட ஒரு பெரிய பெருமை இந்த மீனாட்சி திருக்கோவிலுக்கு உண்டு. அவருடைய அருளால் அவருடைய தரிசனம் பெறுவோம்.